அஸ்ஸலாமு அலைக்கும். நீ கிளாஸை வந்து தொடங்கணும் அப்ப. இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து அந்த பாடத்து வந்து 2024 2022 வரலாற்றுவான எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியில் வந்து பாஸ்ட் பேப்பர் எம்சிக்கு வந்து பார்த்தோம். இன்னைக்கு வந்து அதில் மிச்சத்தை வந்து நாம் பார்க்க போகிறோம். இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது வந்து 2021 பாஸ்ட் பேப்பரில் வந்து 33வது எம்சிக்கு வந்து நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். 33வது எம்சிக்கு இன்னைக்கு பார்க்க போகிறோம். 33வது எம்சிக்கு என்ன சொல்லிண்டா வந்து M2+= M solid எனும் மின்வாயிட வந்து மின்வாய் அழுத்தம் பின்வரும் எக்காரணியை அல்லது காரணிகளை சார்ந்திருக்கும் ஒரு கூட்டுக்கெளியை போட்டிருக்காங்க. அப்போ ஒரு மின்வாயிட வந்து மின்வாய் அழுத்தம் வந்து எந்தெந்த காரணிகள்ல தங்கி இருக்குன்னு வந்து கேட்டிருக்காங்க. அதுல ஏ வந்து சொல்லியிருக்காங்க வந்து எம்மிண்ட வந்து மேற்பரப்பு பரப்பளவு, பி வந்து M2+= வந்து செறிவு, சி வந்து சொல்லியிருக்காங்க வெப்பநிலை, டி வந்து M2+= கரை செல்ற வந்து கனவளவுன்னு வந்து சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு நான் செலுத்தனேன் தேடி படிச்ச நேரம் ஒரு மின்வாயிட வந்து அழுத்தம் 5 காரணிகளை தங்கியிருக்குன்னு செலுத்தனேன். ஒரு மின்வாயிட அழுத்தம் வந்து 5 காரணிகளை தங்கியிருக்குன்னு செலுத்தனேன். அதுல முதலாவது காரணி வந்து வெப்பநிலை. சரியா? ரெண்டாவது காரணி வந்து செறிவா வந்து காணப்படும். ரெண்டாவது காரணி வந்து செறிவு. மூணாவது காரணி வந்து அமுக்கம். இந்த அமுக்கம் தாருக்கு பார்ப்போம்டா வந்து வாயு மின்வாய்களுக்கு மாத்திரம். வாயு மின்வாய்க்கு வந்து மாத்திரம் தான் இந்த அமுக்கம்ட காரணி நம்ம யூஸ் பண்ண போறோம். அடுத்த நாலாவது பார்த்தோம் வந்து எதிர பார்த்தண்டா வந்து மின்வாய்களின் தன்மை. மின்வாய்கள வந்து தன்மை, அதாவது மின்வாய்களோட தன்மைண்டா அந்த மின்வாய்கள் வந்து உருவாக்கப்பட்டிருக்கின்ற அந்த உலோகத்திற வேறுபாட்டை பொறுத்து மின்வாய் அழுத்தம் வந்து மாறுபட போகுது. அஞ்சாவது காரணி பார்த்தோம் மின் பகு பொருளின் தன்மை. மின் பகு பொருள்ற வந்து தன்மை. இப்படி இந்த மின்வாய் அழுத்தத்தை வந்து இந்த 5 பேரு மட்டும்தான் வந்து பாதிக்க போறாரு. அப்ப இங்க வந்து அன்சர் இருக்கிறது ஒரு குறித்தொரு மின்வாயை தந்து அந்த மின்வாயோட அழுத்தத்தை வந்து தாறு பாதிக்க போகணும்னு கேட்டிருக்காங்க. அப்ப ஏ சொல்லியிருக்கான்னு வந்து என்னத்த எம் சொல்லிடின வந்து மேற்பரப்பு பரப்பளவு. ஏ வந்து என்னத்த எம் சொல்லிடுற வந்து மேற்பரப்பின் பரப்பளவு. இந்த மேற்பரப்பின் பரப்பளவு மின்வாய் அழுத்தத்துல வந்து ஒரு நாளும் பாதிப்பு செலுத்த மாட்டாரு. அடுத்தது பி என்ன சொல்லியிருக்காண்டா வந்து பி சொல்லியிருக்கு வந்து M2+= வந்து செறிவு. M2+= செல்றது வந்து மின்பகு பொருள்ற வந்து செறிவைத்தான் சொல்லாது. இந்த இருக்கு அந்த காரணி செறிவு, மின்பகு பொருள்ற செறிவு. அப்ப மின்பகு பொருள்ற செறிவுமே என்னத்த ஒரு குறித்த ஒரு மின்வாயிட வந்து மின்வாய் அழுத்தத்துல வந்து பங்களிப்பு செய்ய போகுது. அப்ப பி கூற்று வந்து சரி. அடுத்தது சி வந்து பார்த்தீங்களா சொல்லியிருக்காங்க வந்து வெப்பநிலை. சி வந்து வெப்பநிலை. நம்ம வெப்பநிலை வந்து ஒரு மின்வாய் அழுத்தத்தை பாதிக்கும் பார்த்திருக்கோம். அப்ப சியும் வந்து வருவார். அடுத்தது டி சொல்லியிருக்காரு என்னத்தனா வந்து M2+= கரை செல்ற கனவளவு. M2+= கரைசல், அதாவது மின்பகு பொருள்ற வந்து செறிவை பத்தி பேசியிருக்கோம், தன்மையை பத்தி பேசியிருக்கோமே ஒழிய மின்பகு பொருள் கரைசல்ற கனவளவை பத்தி நாம ஒரு இடத்துலையுமே பேசி இல்லை. ஆகவே வந்து டிஎம் வந்து வரப்போறல. அப்ப மின்வலத்தை பாதிக்கக்கூடிய காரணிகள் தாறு வரப்போகுதுன்னா வந்து ஒன்று வெப்பநிலை, அடுத்தது செறிவு. சியும் நமக்கு டி சியும் பியும் வந்து ஆன்சரா வந்து இருக்க போகுது. அப்ப இது நம்ம ஆன்சரா வந்து எதை கொடுப்போம், சியையும் அதே மாதிரி சேர்த்து பியையும் கொடுக்க போறோம். ஆன்சர் வந்து 2. சரியானே? சி கமா பி இதுக்கான விடை. சி கமா பி. கலைஞ்சா? 2021 வந்து இவ்வளவு வந்து எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியில வந்து கேள்வி வந்திருக்கு. அடுத்த நம்ம பார்ப்போம் வந்து 2021 பாஸ் பேப்பர்ல 2021 2020 பாஸ் பேப்பர்ல வந்து கேள்விகளை பார்ப்போம்.
2020ஆம் ஆண்டு வந்து எடுத்து பார்த்தீங்களா இருந்தா 2020ஆம் ஆண்டுல 19வதுல ஒரு எம்சிக்கு வந்திருக்கு. 19வது எம்சிக்கு அது வந்து ஒரு மின் பகுப்பு செய்வதற்கான ஒரு கேள்வி. மின் பகுப்புடைய தீரியை படிக்க போனாம அந்த கேள்வியை செஞ்சு பார்ப்போம். அடுத்து வந்து பார்த்தீங்களா இருந்தா எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியில போட்டிருக்காங்க 2020ஆம் ஆண்டு 26வது எம்சிக்கு பாருங்க. 2020ஆம் ஆண்டு 26வது எம்சிக்கு வந்து எல்லாரும் பாருங்க. 26வது எம்சிக்கு 2020ஆம் ஆண்டு 26வது எம்சிக்யூல வந்து என்ன சொல்லுவாங்கண்டா, எல்லாரும் கேள்வி எடுத்துக்கோங்க. என்ன சொல்லுவாங்கன்னா வந்து 298 கெல்வினில் ஒரு நியம ஐதரசன் மின்வாயி கமா ஒரு நியம மக்னீசியம் மின்வாய் கமா ஓர் உப்பு பாலம் ஆகியவற்றை பயன்படுத்தி அமைக்கப்பட்ட நியம கல்வானிக் கலத்தை பின்வருவனற்றில் எது சரியாக குறிப்பிடுகின்றது. அப்போ ஒரு ஐதரசன் மின்வாயையும் ஒரு மக்னீசியம் மின்வாயையும் ஒரு உப்பு பாலத்தையும் பயன்படுத்தி ஒரு மின்ரசாயன களம் ஒன்றை வந்து உருவாக்குதாங்க. அப்படி உருவாக்கினா அந்த மின்ரசாயன களத்துல வந்து ஐயுபிஏசி குறியீடுல வந்து 5 ஐயுபிஏசி குறியீடு வந்திருக்காங்க. அதுல எது மிகவும் சரியான குறியீடுன்னு வந்து கேட்காங்க. மிகவும் சரியான குறியீடுன்னு வந்து கேட்காங்க. நமக்கு தெரியும் இந்த ஐயுபிஎஸ்சி குறியீடுல வந்து நாம மோலாவது ரூல் இருக்கு. என்னத்தனா வந்து நாம மின்ரசாயன களத்துல வந்து என்னத்தனா வந்து தாரு அனோட் தாரு கத்தோட்னு கண்டுபிடிச்சணும். அப்ப இங்க ஐதரசன் மின்வாய் தந்திருக்காங்க. இங்க வந்து ஐதரசன் மின்வாய், அடுத்தது வந்து மக்னீசியம் மின்வாய். ஐதரசன் மின்வாயும் அடுத்தது வந்து மக்னீசியம் மின்வாயும் தந்திருக்காங்க. உங்களுக்கு தெரியும் தாக்க வீத தொடர்ல வந்து ஐதரசனுக்கு மேலால தான் வந்து மக்னீசியம் காணப்பட போகுது. ஐதரசனுக்கு மேலால அப்ப நாம் பார்த்தோம் ஒரு குறித்த உலோகத்துக்கு மேல உள்ள உலோகம் அனோட்டாக தொழிற்படுவாரு, கீழே உள்ள உலோகம் கத்தோட்டாக தொழிற்பட போகுது. அப்ப ஐதரசன் தாக்க வீத தொடர்ல கீழே இருக்க ஆளு, அவருக்கு மேல மக்னீசியம் இருக்கிறதால இந்த மின்ரசாயன களத்துல மக்னீசியம் தான் வந்து அனோட்டாக வந்து தொழிற்பட போகுது. அடுத்த மின்வாய் ஐதரச மின்வாய் வந்து எதாவது தொழிற்பட போறாருன்னா கத்தோட்டு மின்வாயாக வந்து தொழிற்பட போறாரு. கத்தோட் மின்வாயாக தொழிற்பட போறாரு. ஐயுபிஎஸ்சி குறியில முதலாவது ரூல் அனோட் கத்தோட் கண்டுபிடிச்சது. இப்ப அனோட்டையும் கதோட்டையும் கண்டுபிடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க ஐயுபிஎஸ்சியால இப்படி கண்டுபிடிச்ச பிறகு ஐயுபிஎஸ்சி குறியீடுல வந்து நாம முதலாவது எதிலுண்டா வந்து ஒட்சியேற்றல் தாக்கம், அதாவது வந்து அனோட்ல நடைபெறக்கூடிய இலத்திரன் இலத்தல் தாக்கத்தை எழுதி போட்டுதான் அடுத்தது இலத்திரன் ஏற்றல் தாக்கம், அதாவது கத்தோட் தாக்கத்தை வந்து எழுத வேணும்னு சொல்லுவாங்க. அதன் அடிப்படையில எளிதமாக இருந்தா முதலாவது இந்த மக்னீசியம் மின்வாய் அவர் அனோட்டுண்டா இவருக்கான ஒட்சியேற்றல் தாக்கம் எப்படி வரப்போகுது. எம்ஜி சொலிட் அவர் என்ன செய்வாருண்டா Mg2+ எக்கோசா வந்து ஒச்சியேற்றப்படுவாரு. ரெண்டு இலத்திரனை இழந்து இதான் வந்து மக்னீசியம் மின்வாய்க்கான வந்து ஒச்சியேற்றல் தாக்கம் அனோட்ல நடைபெற போகுது. அதுக்கு பிறகு வந்து பாத்தீங்களா இருந்தா இப்ப நாம முதலாவது ஒச்சியேற்றல் தாக்கத்தில் எழுதுவோம். எப்படி வரப்போகுது ஒச்சியேற்றல் தாக்கம் எழுதினா எம்ஜி சொலிட் அடுத்தது வந்து Mg2+ எக்வஸ் நியமநிலை போட்டு காட்டணும். எத்தனை 1 மூல் டெசிமீட்டர் -3 1 மூல் டெசிமீட்டர் -3. இப்ப இங்க அடுத்த சொல்லாங்க பௌதிக நிலை வேறுபாடு இருந்துச்சுன்னா எதை போடணும், ஒரு நிலை குத்து கோட்டால வேறுபாடு காட்ட வேண்டியிருக்கும். அப்படி பௌதிக நிலை மாற்றம் இல்லாட்டி வந்து கமா போட்டு பிரிச்சு காட்ட வேண்டி இருக்கு. அதுக்கு பிறகு இங்க சொல்லியிருக்காங்க வந்து நாம் அடுத்தது எழுவணும் வந்து கத்தோட்டாக்கம். அதுக்கு முதல் நாம் என்ன செய்யண்டா வந்து இங்க திரவ சந்தி ஒன்று பயன்படுத்தி இருந்தா அதை வந்து குறிச்சு காட்டணும். இங்க திரவ சந்தியை அவர் பயன்படுத்த சொல்லியிருக்காது உப்பு பாலம். உப்பு பாலம் பயன்படுத்தினோம்டா நாம இரட்டை நிலை குத்து கோட்டால பிரிச்சு காட்டுவோம். இரட்டை நிலை குத்து கோட்டால பிரிச்சு காட்டுவோம். அதுக்கு பிறகு நாம் என்ன செய்ய போறோம், கத்தோட்டு தாக்கத்தை எழுத போறோம். இங்க ஐதரசன் மின்வாய் பயன்படுத்தப்பட்டிருக்கிறதால இந்த ஐதரசன் மின்வாயில நடைபெறக்கூடிய கத்தோட்டு தாக்கம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். எப்படி தாக்கம் நடக்க போகுதுண்டா இங்க நாம H2 கேஸை வந்து உள்ள அனுப்புவோம். அங்க மின்பகு பொருள் கரைசலதாரு இருக்க போறாரு, H+ எக்குவஸ் வந்து இருக்க போறாரு. தாழ்த்தல் தாக்கம்ன்றதால ஒச்சியேற்றின் குறைதல் தாக்கத்தை நாம தெரிவு செய்ய வேண்டி வரும். அப்ப இங்க வந்து H2 கேஸ் வந்து என்ன செய்வாருண்டா H2 கேஸ் வந்து என்ன செய்வாருண்டா ரெண்டு இலத்திரனை வந்து ஏற்று எப்படி மாற போறாருண்டா H+ இல்லை, இது ஒச்சியல் தாக்கம். இது வந்து ஒச்சியல் தாக்கம். அதுல மறுதலையான தாக்கம் தான் வந்து இங்க வர போறாரு. அதோட தாக்கத்தை வந்து இங்க கீழ்கெழுகிறேன். வீடு வரப்போகிற தாக்கம் 2H+ எக்வஸ் ரெண்டு இலத்திரனை வந்து ஏற்று
H2 கேஸா வந்து மாறப்போகுது. இதான் ஐதரசன் மின்வாயில நடைபெறக்கூடிய கத்தோட்டு தாக்கம். அதுக்கு ஒரு நாம வந்து தாழ்த்த தாக்கத்தில் இது போகிறோம். வீடியோல கொண்ட வந்து H பிளஸ் எக்வஸ் நியம நிலையை வந்து போட்டு காட்ட வேண்டி வரும். 1 மோல்/டெசிமீட்டர்-3. அதுக்கு பிறகு வந்து நம்ம எதை போடுவோம்டா H2 கேஸை போடுவோம். பௌதிக நிலை மாறி இருக்கிறதால ஒற்றை நிலை கூத்து கோட்டால பிரிச்சு காட்டுவோம். இங்க ஐதரசன் மின்வாயு பயன்படுத்தி இருக்கிறதால கட்டாயம் ஒரு பிளட்டினம் குற்றி ஒன்று பயன்படுத்தி இருப்பாங்க. அப்ப இந்த பிளட்டினம் குற்றியில் வந்து ஐதரசன் மின்வாயு கத்தோட்டாக வாரத்தால நாம் என்ன செய்வோம், அந்த பிளட்டினத்தை வந்து இந்த குறியீடுல கடைசியில வந்து பிரிச்சாக வேறா வந்து போட்டு காட்டுவோம். பிடி சொலிடினிபிடி போட்டு காட்டுவோம். அதே நேரத்தில் ஐதரசன் மின்வாயு வந்து அனோட்டா துடிப்பட்டிருந்துச்சுன்னா நாம இந்த குறியீடு எழுதத்துக்கு முதல் என்ன செய்வோம், பிளட்டினத்தை வந்து போட்டு காட்டுவோம். பிடியை போட்ட பிறகுதான் அதுக்கு பிறகு நாம இந்த IUPAC குறியீடை வந்து தொடர்ந்து எழுதிப்போம். இப்படி இருக்குத ஆன்சர் வந்து எதுதான் இருக்குன்னா வந்து உங்களுக்கு மூலாவது ஆன்சர் வந்து இப்படி இருக்கு. மூலாவது ஆன்சர் வந்து இப்படி இருக்க போகுது. இல்லைங்களா? மூலாவது ஆன்சர் வந்து இப்படி இருக்க போகுது. அந்த மூணாவது ஆன்சர் கொஞ்சம் பாரு. அதுல மூணாவது ஆன்சர்ல வந்து அது டைப்பிங் மிஸ்டேக் ஒன்று நடந்திருக்கு. எஸ்டெண்ட் அதுல வந்து கமா போட்டு பாடும் ஒரிஜினல் பேப்பர்ல. எம்ஜி சொல்லிட்டு MG2+ எக்வர்ஸுக்கு மேல கமா கொண்டு வரும். அதை மாத்திக்கங்க. சரி, அப்ப நியம வார்த்தை கையின கேசிக்கு தலை ஒரு ATM போடலாட்டி பரவாயில்லமா? பரவாயில்ல. சரி, சரியா? இது வந்து 26வது கேள்வி. அடுத்து நாங்கள் வந்து எத்தனாவதுண்டா 2020ஆம் ஆண்டுல வேற வந்திருக்கு வந்து 2020ஆம் ஆண்டு 38வது MCQ. 2020 38வது MCQ. 2020 38வது MCQ. 2020 38வது MCQ. 38வது MCQ என்ன செல்லாண்டா வந்து அறை வெப்பநிலையில் தொழிற்படும் டானியல் களம் பற்றிய பின்வரும் கூற்றுக்களில் எது அல்லது எவை சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. 4 கூற்று தந்திருக்காங்க. ABCDன்னு 4 கூற்று. அதுல எது வந்து சரியான கூற்றுன்னு கேட்டிருக்காங்க. அதுல களத்திட ஈனோட் செல் பெருமை தந்திருக்காங்க வந்து +1.10 வோல்ட்னு வந்திருக்காங்க. களத்திட ஈனோட் செல் பெருமானம் தந்திருக்காங்க. இப்ப அந்த செல்லிருக்கிறது வந்து ஒரு டானியல் களம். நமக்கு தெரியும் டானியல் களத்துல வந்து எப்படி நாம பயன்படுத்த போறோம்டா, ஒரு டானியல் களத்துல வந்து நாம மின்வாய்களாக வந்து ஜெட்டனையும் அதே மாதிரி செப்புவையும் வந்து பயன்படுத்த போறோம். மின்வாய்களாக ஜெட்டனையும் அதோட சேர்த்து செப்புவையும் வந்து பயன்படுத்த போறோம். அப்படி பயன்படுத்திய நேரம் பார்த்தீங்களா இருந்தா நாம எவரை வந்து அனோட்காதோட்டாக வந்து பயன்படுத்த போறது வந்து செப்பு. அடுத்தது வந்து ஜெட்டனைத்தான் வந்து நாம இந்த மின்வாய்களாக பயன்படுத்த போறோம். இதுல அனோட்காத்தோட் எப்படி பார்க்க போறோம்டா வந்து மின்ரசாயன தொடர்ல வந்து செப்பு வந்து கீழே இருப்பார். ஐதரசனுக்கு அடுத்து செப்பு வரும். ஐதரசனுக்கு மேல ஜெட்டன் வந்துடுவாரு. அவன் மேல இருக்குதால் தான் அனோட். அப்ப ஜெட்டன் வந்து அனோட்டா தூக்கிட்டு வருவாரு. செப்பு வந்து கத்தோட்டா வந்து தூக்கிட்டு வர போகுது. செப்பு வந்து கத்தோட்டாக வந்து தூக்கிட்டு வர போறாரு. இப்படி இருக்க நேரம் இப்ப நாம அனோட் காத்தோட் கண்டுபிடிச்சிட்டோம். நமக்கு தெரியும் அனோட்ல வந்து ஒட்சியேற்றல் தாக்கம் நடக்க போகுது. இலத்தல் தாக்கம் நடக்க போறாரு. அப்ப அனோட்ல வந்து நடக்க போற தாக்கம் Zn solid என்ன செய்யும், 2 இலத்திரனை வந்து இழந்து Zn2+ எக்குவஸா வந்து ஒட்சியேற்றப்படுவார். அடுத்தது செப்புல வந்து கத்தோட்டு தாக்கம் நடக்க போகுது. தாழ்த்தல் தாக்கம் நடக்க போகுது. எப்படி Cu2+ எக்குவஸ் 2 இலத்திரனை வந்து ஏற்று Cu solid வந்து படிய போறாரு.
இதான் வந்து ரெண்டு மீன் வாயில நடக்கக்கூடிய தாக்கம். இந்த ரெண்டு தாக்கத்தை நாம கூட்டி விட்டோம்னா நமக்கு களத்தாக்கம் கிடைக்க போகுது. அதே நேரத்துல இந்த டானியல் காலத்துல வந்து நமக்கு ரெண்டு மீன்பகு பொருள் கரைசலையும் வேறுபடுத்தி ஒரு திரவ சந்தியை வந்து உருவாக்குவதற்கு நாம நுண்துளை பிரிப்பான பெரும்பாலும் பயன்படுத்தும். அப்படி நுண்துளை பிரிப்பான் கிடைக்காத சந்தர்ப்பத்துல நமக்கு உப்பு பாலங்களையும் வந்து பயன்படுத்தி இயலும். சரியான லெப்ல வந்து எது நமக்கு வசதியா இருக்குதோ அவரை வந்து நமக்கு பயன்படுத்தி செய்ய இயலும். நம்ம நோக்கம் என்னத்த ஒரு திரவ சந்தி அழுத்தத்தை வந்து உருவாக்கணும். அதுக்கு நாம நுண்துளை பிரிப்பானை பயன்படுத்தினாலும் சரி, ஒரு உப்பு பாலத்தை பயன்படுத்தினாலும் சரி. சரியானே? இப்ப நாம கேள்விக்குள்ளால போவோம். ஏகூற்று செல்லிருக்கான் வந்து தேறிய இலத்திரன் பாய்ச்சல் ZN தொடக்கம் CU வரைக்கும் நடைபெறுகின்றதாம். தேறிய இலத்திரன் பாய்ச்சலானது ZN தொடக்கம் CU வரைக்கும் நடைபெறுகிறது. கூற்று வந்து இலத்திரன் பாய்ச்சல்ல திசையை பத்தி பேசியிருக்கான். உங்களுக்கு தெரியும், இலத்திரன் பாய்ச்சல்ற வந்து திசை வந்து எப்போதும் எங்கால இருந்து எங்கால இருப்பாரு, அனோட்ல இருந்து கத்தோட்ட நோக்கி தான் இருப்பாரு. அப்ப இங்க வந்து அனோட் வந்து ZNன்றதால இலத்திரன் பாய்ச்சல திசை வந்து ZNல இருந்து CUO நோக்கி இருக்க போறாரு. அதான் அவனும் சொல்லியிருக்கான். அதால வந்து கூற்று வந்து சரி. கூற்று வந்து சரி. இந்த இலத்திரன் பாய்ச்சல திசைக்கு எதிரான திசையில மின்னோட்டம் வருவாரு. அப்ப மின்னோட்டத்துல திசை வரப்போது CUல இருந்து ZN நோக்கி பாய்வாரு. கத்தோட்டில இருந்து அனோட்டம். பி கூட்டு சொல்லியிருக்காங்க வந்து ஒரு சமநிலை தாக்கத்தை பத்தி பேசியிருக்கான். பி கூட்டுல வந்து ஒரு சமநிலை தாக்கத்தை பத்தி பேசியிருக்கான். நீங்க எப்ப சமநிலை படிச்சு முடிஞ்சிருப்பீங்க. என்ன சொல்லியிருக்கான்? சமநிலை ZN2 பிளஸ் எக்வஸ் பிளஸ் 2 இலத்திரன் அதனால விளைவுல வந்து ZN solid. இந்த சமநிலை தாக்கம் வந்து வலது பக்கம் நகரும்னு சொல்லியிருக்கான். இந்த சமநிலை தாக்கம் வலது பக்கம் நகரும்னு சொல்லியிருக்கான். அது அப்படி வலது பக்கம் நகருமா? அந்த சமநிலை தாக்கம் வந்து வலது பக்கம் நகர சான்ஸ் இருக்கா? சான்ஸ் இருக்குமா? சான்ஸ் இருக்குமா இல்லை இருக்காதான்னு பார்க்கணும். இந்த தாக்கம் வலது பக்கம் நகரும்னு சொல்லலாம். உங்களுக்கு தெரியும், இந்த தாக்கத்துக்கு வந்து பார்த்தீங்களா இருந்தா களத்தாக்கம் எழுதினம்னா எப்படி வரப்போகுது? களத்தாக்கம் எழுதுனா ரெண்டையும் கூட்டி விடுவோம். என்ன வரப்போகுது? களத்தாக்கம் இலத்திரன் சமப்படுத்த வேண்டிய தேவையில்லை, சமணத்துக்கு. அப்ப CU2 பிளஸ் எக்வஸ் பிளஸ் ZN solid அதனால விளைவுல வரப்போகுது வந்து ZN2 பிளஸ் எக்வஸும் அதோட சேர்த்து CU solidum வரப்போறாரு. இதுதான் களத்தாக்கம். இந்த களத்தாக்கத்தை வந்து பார்த்தீங்களா இருந்தா இந்த களத்தாக்கத்துல வந்து தந்திரிக்க தாக்கம் எனத்த ZN2 பிளஸ் எக்வஸ் ZN solid மாறுதா. இந்த சமநிலை தாக்கம் வந்து வலது பக்கம் நகரும்னு சொல்லுவார். வலது பக்கம் நகரும், அது முன்முக திசையில நகரும்னு சொல்லுவார். அப்படி முன்முக திசையில இவரு நகர வேண்டி இருந்தா என்ன இருக்கணும்? தொகுதிக்குள்ளால வந்து ZN2 பிளஸ் செறிவு கூடி இருக்கணும். அப்படி ZN2 பிளஸ் செறிவு கூடினாத்தான் அந்த செறிவை குறைக்கிறதுக்காக LCT படி, அதாவது லீச்சட்லரின் தத்துவப்படி இந்த சமநிலை தாக்கம் வந்து அவரை குறைச்சிய திசையில நகரப்போகுது. அதாவது முன்முக திசையில நகர போறாரு. அப்படி இங்க நடக்குமா பார்ப்போம். களத்தாக்கத்துக்கு போனோம்டா இங்க என்ன நடக்குது? ZN சொல்லி ZN2 பிளஸா போறாரு. சரியா? அப்ப தொகுதிக்குள்ளால என்ன நடக்க போகுது? ZN2 பிளஸ் செறிவு கூடும். அப்ப ZN2 பிளஸ் செறிவு கூடிச்சுண்டா அவரு சென்ன மாதிரி இந்த சமநிலை வந்து முன்னோக்கின திசையில நகருவாரு. அது வலப்பக்கம் நகர வாய்ப்பு இருக்கு. நகருவாரு தானே? நகருவாரு. சரியா? நகர போறார். ஆனா நான் செல்லுகன் வந்து அவன் செல்லிருக்க கூற்று வந்து முழுக்க முழுக்க பிழை. அவன் சொல்லியிருக்கிறது முழுக்க முழுக்க பிழை. ஏண்டா அவங்களுக்கு கேள்வியை வந்து நல்லா வாசிச்சா விளங்கும். அறை வெப்பநிலையில் தொழிற்படுகின்ற ஒரு டானியல் களம், அது கிலக்கோடு போட்டிருக்காங்க. அறை வெப்பநிலையில தொழிற்படுகின்ற ஒரு டானியல் களத்தை பத்தி தான் இவன் சொல்லியிருக்கான். அவ தொழிற்படுகிற ஒரு டானியல் களம்டா அவன் ரெண்டு மின்வாய்களையும் எப்படி வச்சிருப்பான்? தனித்தனியே வச்சிருக்க போறல்ல. அப்படி ரெண்டு மின்வாய்களையும் வந்து ஒரு தொடுக்கும் கம்பியை பயன்படுத்தி தனித்தனியே பிரிச்சு வச்சிருந்தான. தொடுக்கும் கம்பியை பயன்படுத்தி இனச்சமைக்கு ரெண்டு மின்வாய்களையும் வேறு வேறாக வந்து பிரிச்சு வச்சிருந்தாண்டா மட்டும்தான் நாம எழுத மின்வாய் தாக்கம் வந்து சமநிலை தாக்கமா வந்து இருக்க போதே ஒழிய அவன் சொல்லியிருக்கான் தொழிற்படுகின்ற தானியல் காலம்ன்றதால அவன் என்ன செய்யுது? ரெண்டு மின்வாய்களையும் வந்து தனித்தனியை வச்சு இல்ல, ரெண்டு மின்வாய்களையும் ஒரு தொடுக்கும் கம்பியை பயன்படுத்தி இணைச்சி வெளிச்சுற்றை வந்து பூரணப்படுத்தி வச்சிருக்கான். அந்த மின்வாய் அந்த மின்கலம் தொழிற்பட்டு கொண்டு இருக்கு. சரியானே? அதால வந்து நாம ஒரு மின்கலம் தொழிற்படுகின்ற நேரம் நாம எழுத ஒரு தாக்கமே வந்து சமநிலை தாக்கமா வந்து ஒருபோதும் இருக்க மாட்டாது. எல்லாமே வந்து ஒரு திசை தாக்கமா மட்டும்தான் இருக்க போகுது. எல்லாம் ஒரு திசை தாக்கமா மட்டும்தான் இருக்க போகுது. அங்க வந்து சமநிலைக்கு வந்து இடமே இல்லை.
அதால வந்து அவன் சமநிலையை பத்தி கதைச்சி இருக்கிறதால பி கூற்று வந்து பிழை. இந்த ஐடியாவுடைய அடுத்தது போங்க டி கூற்றுலையும் ஒரு சமநிலையை பற்றி கதைச்சிருக்கான். அப்போ உடனே அவருக்கு என்ன செய்யலும், இந்த ஐடியா இருந்துச்சுன்னா சிய வந்து வாசிச்ச முதல் டி கூற்றை வந்து பிழை போட்டுருவீங்க. டி கூற்றை வந்து பிழை போட்டு எழும். ஏந்தா தொழிற்படியத ஒரு களத்துல வந்து சமநிலை தாக்கத்துக்கு இடமே இல்லை. விளைஞ்சா அடுத்தது சி கூட்டுக்கு போகும். இப்ப சி கூட்டுக்கு போனோம்னா ஓர் உப்பு பாலம் இருப்பதனால் திரவ சந்தி அழுத்தம் உண்டாக்கப்படுது. ஒரு உப்பு பாலம் இருப்பதால திரவ சந்தி அழுத்தம் ஒன்று உருவாக்கப்படுதுன்னு சொல்லியிருக்கான். சரிதானே? இது தொழிற்படுகிற ஒரு மின்கலண்டத்தால வந்து அங்க உப்பு பாலத்தையோ அதே நேரம் ஒரு நுண்துளை பிரிப்பானையோ பயன்படுத்தி அதுல உச்சுற்ற கட்டாயம் பூர்ணப்படுத்தி வச்சிருப்பாங்க. அப்படி பூர்த்தி செஞ்சிருந்தா கட்டாயமாக ஒரு திரவ சந்தி அழுத்தம் உருவாக்கப்படும். ஏன்னா தொழிற்படுகிற ஒரு காலம், தொழிற்படுகிற காலத்துல அங்க திரவ சந்தி அழுத்தம் உண்டாக்கப்படும். அப்ப சி கூற்று வந்து சரி, சி கூற்று சரி. அப்ப ஏஎம் சிஎம் சரினத்தால வந்து இதுக்கு நாம என்ன கூட்டம், வேறு தெரிவுகண்டத்தால ஆன்சரா வந்து 5 கொடுப்போம். 5 கொடுப்போம். சரியான கூற்று ஏஎம் சிஎம். விளைஞ்சா இது விளங்கிருக்கு. இவ்வளவுதான் 38 வந்து எம்சிக்கு. கொஞ்சம் யோசிக்கணும், குழப்பி வச்சிருப்பான். அவர் இந்த கேள்வியில வந்து களத்துல ஈனோட் செல் பெருமை சந்திருக்கே சும்மா தேவைக்கில்லாத வேலை ஒன்றும். அது எந்த இடத்துலயும் யூஸ் ஆகணும். சீல வந்து உப்பு பாலம் தானே பாவிச்சியா? ஓ, நாம இது வரைக்கும் பார்த்ததுல வந்து நுண்துளை பிரிப்பான் தானே பயன்படுத்தினேன். அது பரவாயில்லை. நீ ஏதாச்சும் சரி, ஏதாச்சும் உண்டை போட்டு திருவசந்தி அழுத்தத்தை உண்டாக்கின பிரச்சனை இல்லையா நமக்கு. அது நுண்துளை விரிப்பானா இருக்கட்டும். நம்ம திரவச்சந்தி உருவாக்க உப்பு பாலத்தை வச்சு 2 முறை திரவத்துக்கான வச்சிருக்கோம். அது அப்படி நமக்கு தந்திருக்கிறதுக்கு நமக்கு கிடைச்ச மாதிரி தான் செய்யல. இல்லை பிள்ளை, நுண்துளை விரிப்பான் நம்பிட்டு போயிடுமா? இயலாது. இது கிடைச்சா நாம பற்கள் செய்வோம். அதை வச்சு கொள்ளும் தேவையில்லை. சரி, அடுத்த 2020ஆம் ஆண்டுல வந்து வேற எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி கேள்வி வந்து வந்தது இல்லை. அப்ப அடுத்தது வந்து 2019ஆம் ஆண்டு பேப்பருக்கு போகும். 2019 2019க்கு போனோம்னா எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி கேள்விகள் வந்து முன்னாடி 19ல வந்து 15வது எம்சிக்கு போட்டிருக்கோம். 2019 15வது எம்சிக்கு. 2019 15வது எம்சிக்கு. என்ன சொல்ல அந்த 15வது கேள்வியில மின் ரசாயன களம் எம்என் சொலிட் Mn2+aqueous உப்பு பாலம் பயன்படுத்தியிருக்கான். அதனால Br-aqueous Br2 கேஸ், அதே நேரம் பிடி சொலிட் அப்ப ஒரு மின்வாய் ஐதரசன் வாயு மின்வாயில புரோமின் வாயு மின்வாயை பயன்படுத்தியிருக்காங்க. புரோமின் வாயு Br2 வாயு மின்வாய் பயன்படுத்தி செஞ்சிருக்காங்க. இந்த நியம மின்னியக்க விசை, இந்த மின் ரசாயன களத்துல நியம மின்னியக்க விசை இருந்திருக்கான் 2.27 வோல்ட் ஆகும். Br2 கேஸ் Br-aqueous நியம தாழ்த்தல் அழுத்தம், அதாவது Br மின்வாயில தாழ்த்தல் அழுத்தம் +1.09 வோல்ட் ஆகும். அப்படி இருக்க நேரம் நம்மள கேட்டிருக்கான் Mn2+aqueous Mn சொல்லிட்டு வந்து நியம தாழ்த்தல் அழுத்தம், அதாவது வந்து இந்த Mn மின்வாயிட நியம தாழ்த்தல் அழுத்தம் கேட்டுச்சிருக்கான். சும்மா ஒரு சின்ன பிள்ளை கேள்வின்னு கேட்டுச்சிருக்கான். சுருக்கல் கேள்வி மட்டும். அப்ப நமக்கு இந்த மின்ரசாயன களத்துல ஐயூபிஏசி குறியீடு தந்திருக்கான். அந்த ஐயூபிஏசி குறியீட்டுல நாம முதலாவது எழுத போறது வந்து அனோட்டு மின்வாயோட தாக்கத்தையும், 2வது உப்பு பாலத்துக்கு
பொருள்களுங்க போது கத்தோட்டுற தாக்கம். அப்ப இந்த ஐயுபிஎஸ்சி குறியீடை வச்சு நமக்கு கண்டுபிடிச்சேலும் என்ன கண்டுபிடிச்சேலும் அனோட்டு தாரு கத்தோட் தாருன்னு கண்டுபிடிச்சேலும். அப்ப அனோட்டா வந்து தார் இருக்க போறாரு, இந்த குறியீட்டின்படி அனோட்டா வந்து தார் இருக்க போறாரு, எம்என் சொல்லிட் அனோட்டா வந்து இருக்க போகுது. எம்என் சொல்லிட் அனோட்டா இருப்பாரு. கத்தோட்டா வந்து பாத்தீங்களா இருந்தா பிஆர்ட்டு இருப்பாரு. கத்தோட்டா வந்து பிஆர்ட்டு தொழிற்பட போகுது. சரியானே? அப்ப எங்க அனோட் கதோட் கண்டுபிடிச்சோம். நமக்கு இந்த களத்துல வந்து ஈனோட் செல் பெருமானம் தந்திருக்கான். அதே நேரத்துல வந்து இந்த பிஆர் மின்வாயிட வந்து தாழ்த்தல் அழுத்தம் தந்திருக்கான். தண்டு போத்து நமக்கு எதை கேட்காண்டா எம்என் மின்வாயிட தாழ்த்தல் அழுத்தம். நமக்கு தெரியும் சமன்பாடு தெரியும் எல்லாருக்கும். என்ன சமன்பாடு? ஈனோட் செல் சமன் ஈனோட் கத்தோட் மைனஸ் ஈனோட் அனோட். அப்ப மின்ரசாயன களத்துல மின்னியக்கு விசை வந்திருக்காங்க வந்து +2.27 +2.27 வோல்ட். இனி சமனா இருக்க போகுது. நமக்கு கத்தோட்டு மின்வாயிட மின்வயலத்த பெருமானம் தந்திருக்கான் கீழே. அதான் பிஆர் வந்து கத்தோட்டு. அப்ப அழுத்தம் வந்து +1.09 வோல்ட் ஒன்றும் மைனஸ் அவன் கேட்டிருக்கிறது அனோட்டு மின்வாயிட வந்து மின்வாய் அழுத்த பெருமானம். அப்படிதான் எம்என் மின்வாயி. எம்என் மின்வாயி. அப்ப எம்என் solid Mn2 பிளஸ் எக்வஸ் மின்வாயிட வந்து தாழ்த்தல் அழுத்த பெருமானம் கேட்டு வச்சிருக்காங்க. அப்ப இவரு சமனுக்கு இங்கால வந்தா பிளஸ்ஸா மாறுவாரு, பிளஸ் இங்கால போற நேரம் மைனஸா மாற போகுது. இப்ப இப்படி வர போகுது ஈனோட் அனோட்டுன்னு போலின வர இன்னும் வர போகுதுண்டா +1.09 வோல்ட்ல இருந்து நாம தார கழிச்ச போறோம்டா -2.27 வோல்ட்டை கழிச்ச போறேன். அப்ப எனக்கு வார விட இதுல வரப்போகுது மைனஸ்ல வர போறாரு. வார விட வந்து மைனஸ்ல வரப்போகுது. அந்த மைனஸ்ல வர விடைகளை வச்சு உங்களுக்கு விடையில வந்து 3வது 4வது 5வது வெட்டியலும் எல்லாம் பிளஸ்ல இருக்கு. 3 4 5 வெட்டியலும் வரப்போற விடை வந்து 3வதுலையும் 2வதுலையும் கிடைக்கு, 1லையும் 2லையும் கிடைக்கு. அதுல முதலாவது விடையை பார்த்தீங்களா விலங்கு 3.36 வோல்ட். 3.36 வோல்ட் வந்து இந்த சுருக்கத்துல பார்த்தாலே விலங்கு உங்களுக்கு வரப்போறதே இல்லை. நம்ம கழிச்ச போறோம் 2.27 இருந்து 1.09 கழிச்சாலும் எப்படியும் 1 விட குறைய இல்லாட்டி 1 விட கொஞ்சம் கூட வரும். 2 வந்து தாண்ட மாட்டாது. ஆனா தந்திருக்கிறது வந்து -3.36 வோல்ட்னத்தால மூணாவது ஆன்சரும் வரப்போறல. அப்ப நமக்கு வரப்போறது 2வது ஆன்சர் மட்டும்தான் வரப்போகுது. இங்க சுருக்கி பார்க்க வேண்டிய தேவை எதுவுமே இல்லை. அப்படி சுருக்கினாலும் வரப்போற விட -1.18 வோல்ட். -1.18 வோல்ட். ரெண்டாயிரத்தி 19 வந்து இது மட்டும்தான் ஒரே ஒரு ஏரியான எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியில போட்டிருக்காங்க. வேற எம்சிக்கு வந்து அவங்க போட்டியில. அடுத்தது வந்து 2018ஆம் ஆண்டு கேள்வி. 2018ஆம் ஆண்டு 2018க்கு போ. 2018 வந்து எத்தனாம் ஆண்டு எத்தனா கேள்விங்களா? அப்படி 2018வது கேள்வி. 2018 வந்து 18வது எம்சிக்கு போட்டிருக்கான். 18வது எம்சிக்கே பாருங்க, எல்லாம் படிக்க தேடி கேள்வி. என்ன கேட்டிருக்காண்டா, மின்ரசாயன களம் ஒன்றின் மின் இயக்க விசை வந்து சார்ந்திராது. ஒரு மின்ரசாயன களத்துல மின் இயக்க விசை அதாவது ஈனோட் செல் பெருமானம் எந்த காரணியில வந்து சார்ந்திருக்க மாட்டாது. அப்படி 5 காரணி தந்திருக்கான். அதுல எதுல சார்ந்திருக்க மாட்டாதுன்னு கேட்காங்க. நமக்கு தெரியும் ஈனோட் செல் ஒரு மின்ரசாயன களத்துல மின் இயக்க விசை வந்து 5 காரணிகளை தங்கியிருக்குன்னு பார்த்து, அதாவது மின்வாயு அழுத்தத்தை வந்து பாதிச்சுத அதே 5 காரணிகள். எனக்கு ஒன்று வந்து வெப்பநிலை, அடுத்தது மின் பகுப்பொருள்ற வந்து செறிவு,
மின்பகு பொருள்ற செறிவு. மூணாவது வந்து வாயு மின்வாய்களுக்கு வந்து நாம அமுக்கம் பார்ப்போம். வாயு மின்வாய்களுக்கு நாம அமுக்கம் பார்ப்போம். அடுத்த நாலாவது பார்த்தோம் வந்து மின்வாய்கள தன்மை. மின்வாய்களின் தன்மை. மின்வாய்களின் தன்மை. அடுத்த அஞ்சாவது பார்த்தோம் வந்து மின்பகு பொருட்களின் வந்து தன்மை. மின்பகு பொருளின் தன்மை. இந்த 5 காரணிகள்ல மட்டும்தான் இந்த ஈனோட் செல் தங்கியிருக்க போகுது. அதே நேரத்துல வந்து ஒரு குறித்த ஒரு மின்வாயோட மின்வாய் அழுத்தம் தங்கி இருக்க போறாரு. அது கேட்டுக்கிறது சார்ந்திராது. அதுல முதலாவது மின்பகு பொருளின் தன்மை சார்ந்திருக்கும். இரண்டாவது வெப்பநிலையில சார்ந்திருக்கும். மூணாவது மின்பகு பொருட்களின் செறிவுகளில் சார்ந்திருப்பாரு. அடுத்தது நாலாவது விட்டு அஞ்சாவது போகும். அஞ்சாவது நினைச்சிருக்கான் மின்வாய்களை உருவாக்கிய உலோகங்களின் வகைகள்டா மின்வாய்களின் தன்மை. ஏன்னா மின்வாய்கள் வந்து வேறுபட ஒவ்வொரு மின்வாய்க்கும் ஒவ்வொரு மின் அழுத்த பெருமானம் இருக்கும். அதால ஈனோக்சல் பெருமானம் மாறுபடும். அப்ப அஞ்சாவதும் சார்ந்திருக்கு. நாலாவது பாத்தீங்களா வந்து மின்வாய்களின் மேற்பரப்பின் பரப்பளவு. மின்வாய்கள்ல மேற்பரப்பின் பரப்பளவு இது ஒருபோதும் சார்ந்திருக்க மாட்டாது. அப்ப சார்ந்திராத காரணி நாலாவது. அப்ப ஆன்சர் வந்து 4. ஆன்சர் வந்து 4. நேரடியான தியரி கேள்வி ஒன்று. சரியா? 2018. அடுத்தது வந்து 2018ஆம் ஆண்டு 27வது MCQ. 2018ஆம் ஆண்டு 27வது MCQ பாருங்க. 27வது MCQ பெரிய படமே எல்லாம் போட்டு ஒரு கேள்வி கேட்டிருப்பான். இந்த கேள்வியை வந்து ஒரு டிப் வாசிச்சு பார்த்துட்டு அதே நேரத்துல அதுல 5 விடைகளையும் வந்து வாசிச்சு பாருங்க. கேள்வியை வாசிச்சு பார்த்துட்டு அதுல 5 விடைகளையும் வந்து ஒருக்கா வாசிச்சு பாருங்க எல்லாரும். மீட்டிங்னா 2 நிமிஷத்துல வந்து கட் ஆயிடும். இந்த கட் ஆகுற டைமுக்குள்ளால வாசிச்சு பாருங்க. வாசிச்சு உங்களுக்கு என்ன வேலைங்க இருக்கோ அதை வேலைங்க எடுங்க. எல்லாரும் திருப்ப ஜாயின் ஆகிக்கணும். மீட்டிங் கட் ஆக போகுது.